ஒரு குட்டி 3 குட்டி கொடுக்கலாம். 2 கடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. பால் நல்லா இருக்குங்க. பால் இருக்கு. ஒரிஜினல் கொடியாடு. நாங்க வந்து ஆமா சூப்பர். நாங்க வந்து அந்த டானிக்கு கொடுப்போம். அந்த டானிக் கொடுத்தனால தான் ஆட்டுல பால் இருக்குது. இந்த ஆடு இதே மாதிரி 2 மாசம் வச்சிருந்தானா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு போகும். இன்னும் 1 மாசம் வச்சிருந்தா போதும், லாபம் நமக்கு கிடைக்கும். மாசம் 25 ரூபாய் கம்பல்சரி கிடைக்கும். இந்த ஆட்டுல கம்மியான ஆட்டுல 20 ரூபா சொல்லுங்களேன். 25 ரூபாய் கிடைக்கும். 2 மாசம் வச்சு எவ்வளோங்க? 50,000 கிடைச்சு எவ்வளோங்க? அவங்க கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த ஆடு பிடிச்சது. நீ என்ன விலை சொல்ற? அவங்க சொன்ன விலை சொன்னாங்க. சொல்ற விலைக்கு நான் அப்படியே வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஆடு வீட்டுல 4 ஆடு இருந்தா போதுங்க. 4 ஆடு இருந்தா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஆடு இதுதான் மாடு மாதிரி பால் கறக்கலாம். பால் அவ்வளவு பால் இருக்கு. அவ்வளவு பால் இருக்கும் பாருங்க. குட்டிக்கு போக மீதி. ஆமா, குட்டிக்கு போக மீதி பால் அவங்க கறந்து காப்பி போடுவோம். வெளிநாட்டுல வந்து பால் இல்லைன்னு நினைச்சு வச்சோம். குட்டிக்கு பால் இல்ல அப்படின்னா நம்ம டாக்டர் பால் உற்பத்தி நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். பால் உற்பத்தி நல்லா இருக்கும். இறையும் நல்லா சாப்பிடும். தண்ணி நல்லா குடி. முதல்ல கோடி மாதிரி போட்டு விடலாம். போட்டு விட்டாச்சுன்னா இருக்க பேனல் அப்படியே முந்துரும். இப்படி ஆடு மேல இப்படியே இப்படி வச்சு விட போதும். ஓ, இப்படி வச்சு விடுனா? ஆமா, இப்படி வச்சு. எவ்வளவு உயரத்துக்கு மேல போடுதுன்னா? கொடியாடுங்க போது கால எடுத்து போடுறது கொடியாடு. ஓகே, இப்படி போடுதுன்னா அது வந்து 3 குட்டி போடும். 3 குட்டி ஆடு. இது குடுக்கதான். ஆமா, குடுக்குதுதான். ஆடு பிரிச்சு கொடுத்து அது ஒரு ரேட் இருக்கும். மொத்தம் கொடுக்கும் அது ஒரு ரேட் இருக்கும். இன்னைக்கு இந்த ஆடு வந்து இப்ப வந்து இளஞ்சன காலையில ஒரு தடவை கூட்டிடுவாங்க. நான் சாயந்தரம் ஒரு தடவை. ஆமா, சாயந்தரம் நேரம் எல்லாம் கூட்டி எல்லாம் பண்ணிடுவோம். புருஷன் முன்னாடி எல்லாம் சேர்ந்துருந்தா எல்லாம் ஒரு இது பண்ண முடியும். ஒரு வாரம் ஆர்வம் வருது பதில. இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. கோவில்பட்டி அறிவுல நக்கலதான். எத்தனை வருஷமா நீங்க ஆடுகள் வளர்க்குறீங்க? நான் ஒரு 10 வருஷமா. என்ன ஆடுகள்லாம் வளர்ப்பீங்க? எல்லாம் கொடியாடு, கன்னியாடு, செம்பிராடு, பொட்டுக்குட்டி, மயிலம்பாடி. மழை காலத்துல வந்து வெள்ளாடு வளர்க்கறது. மழை சீசன் முடிஞ்ச உடனே, அறுவடை முடிஞ்ச உடனே செம்பரி குட்டி வளர்ப்பேன். என்ன காரணம்? மழை காலத்துல செம்பரி குட்டி காணைக்க வரும். நோய்கள் அதிகம் வரும். நம்ம கட் பண்ண முடியாது. போயிடும். குட்டி முதல்ல போயிடும். அப்ப அந்த டைம்ல வித்துருவீங்க? அந்த டைம்ல எல்லாம் வித்துட்டு வெள்ளாடு வாங்குவேன். வெள்ளாடு வாங்கி 3 மாசம் வச்சிருப்பேன். 3 மாசம் வச்சிருந்த உடனே வெள்ளாடை வித்துருவேன். அதுக்கு பிறகு செம்பரி கிடா குட்டி எல்லாம் செம்பரி கடா குட்டிக, பொட்டு குட்டிக, மயிலம்பாடி குட்டிக எல்லாமே வாங்குவேன். சக்சஸா இருக்கா? சக்சஸ் இருக்கு. எந்த குட்டியை வாங்கினாலும் 2 மாசம் தான் வளர்ப்பேன். 3 மாசம் வளர்ப்பேன். உடனே கொடுத்துருவேன். அவ்வளவுதான். வருஷத்துக்கு எத்தனை பேட்ச் வளர்ப்பீங்க? நான் வருஷத்துக்கு ஒரு 4 பேட்ச் கொடுத்துருவேன். கண்டிப்பா 4 பேட்ச் கொடுத்துருவேன். எத்தனை தாயாடு இருக்கா? இதுல 12 தாயாடு இருக்கு. 12 தாயாடு. ஒரு கடாய். இந்த கடாய் நீ பல்லு போடல. இது கடாய் தான். இதான் கடாய். ஆடுகள் எல்லாம் நல்லா பார்த்து வாங்கிருக்கேன். நல்ல கலர் பார்த்து வாங்கினது. இது நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம வியாபாரிக்க தெரிஞ்சவங்க. இதே மாதிரி ஆடுகள் இதெல்லாம் கொடுக்கலாம். யார் கேட்டாலும் கொடுக்கறதா ரெடியா இருக்கணும். எல்லாம் கொடுக்குற ஆடு தான். விற்பனைக்கு தான் இருக்கு. விற்பனைக்கு தான். 3 குட்டி ஆடு எது? இதுல 3 குட்டி ஆடு இந்த இருக்குங்க. இதான் 3 குட்டி ஆடு. ஆமா, இது 3 குட்டி ஆடு. ஆமா, இவ்வளவு நீளமா இருக்குன்னா. ஆமா, 3 குட்டி ஆடு. இது எல்லாம் கஞ்சி தண்ணி கிஞ்சி எல்லாம் நல்லா சாப்பிடும். நம்ம அரிசி மாவு அரைச்சிட்டு வந்து வச்சு கஞ்சி வச்சாச்சுன்னா அப்படியே மாடு மாதிரி முக்களிச்சு நல்லா சாப்பிடும். இந்த மாதிரி இற போட்டாச்சுன்னா ஆடு 10 கூட தேவையில்லை. வீட்லயும் தின்னுட்டு வீட்லயே கிடக்கலாம். நாங்களும் நைட்ல வந்து ஆடு மேலையா வந்து அப்படியே கொஞ்சம் இற போடுவோம். நைட்ல வந்து கொஞ்சம் பருத்தி விதை, அரிசி, மசூர் பொட்டு இதெல்லாம் ஆடுக்கு போடுவோம். மசூர் பொட்டு மூட அங்க இருக்கு. நல்ல தீவனம் கொடுக்குறீங்க? ஆமா, நல்லா தீவனம் கொடுப்போம். மேய்ச்சல் உண்டுல? மேய்ச்சல் போவோம். மேய்ச்சல் எத்தனை மணிக்கு போயிட்டு? நாங்க 10 மணிக்கு மேய்ச்சலுக்கு போவோம். திருப்பி 12 மணி 12:30 வந்துருவோம். திருப்பி 4 மணிக்கு போயிட்டு திருப்பி 6 மணிக்கு வருவோம். எனக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி, ஒரு வாக்கிங் மாதிரி. நம்மளுக்கும் வயசாகி போச்சு, சும்மா இருக்க கூட வீட்டுல. எத்தனை வயசு ஆண்டாச்சு? நம்மளுக்கு இப்ப 62 ஆயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. 60 தாண்டிட்டு. ஆமா, 60 தாண்டிடுச்சு. ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. வேற என்ன தொழில் இப்போ? வேற தொழில் நமக்கு எதுவும் கிடையாதுதான். இந்த தொழில் தான். ஆடுதான். நாங்க ஒரு 30 வருஷமா மெல்லு வேலை தான் பார்த்தேன். ஹைதராபாத், தெலுங்கானால ஹைதராபாத் 30 வருஷம் மெல்லு வேலை தான் பார்த்தேன். மெல்லு வேலை பார்த்துட்டு வந்து மாட்டு பண்ணை வச்சிருந்தேன். மாட்டு பண்ணை வேலை முடியாம இப்ப ஆட்டுக்கு வந்தாச்சு. மாட்டு பண்ணை தோல்வி. என்ன காரணம் தோல்வி ஆச்சு? அதுல வந்து தீவனம் போட முடியல. இன்னைக்கு வந்து தவிடு மூட 1400 ரூபா இருக்குங்க. பருத்தி விதை வந்து 1300 ரூபா இருக்கு. ஒரு 40 கிலோ மூட. எல்லாம் அந்த பால் நம்ம கூட எடுக்கிறது 27 ரூபாய் 28 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. கட்டுப்படி ஆகல. பாலோட உற்பத்தி செலவே வந்துருது. நமக்கு என்ன மிஞ்சுது? சாணி தான் நமக்கு மிஞ்சுது. மாட்டுல வந்து எந்த லாபம் கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஆடுக, செம்பரி குட்டி, இந்த இதுல நல்ல லாபம் இருக்குங்க. 10-12 தாயாடு இருந்தா போதுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் சம்பளம் நல்லா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எங்க இருக்குங்க. எத்தனை ஆடு வளர்க்கணும்? எத்தனை தாயாடு வளர்த்தா 1000 ரூபாய் சம்பளம் வாய்ப்பு இருக்கு? 15 ஆடு வளர்த்தா போதுங்க. 15 தாயாடு. 15 தாயாடு வளர்த்தா போதும். 15 தாயாடு எடுத்தா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய் கிடைக்கும். மாசம் 30 ரூபாய் வாய்ப்பு இருக்கு. அது உண்மைதானா? அது உண்மைதாங்க. உங்க அனுபவத்துல உண்மை? நம்ம உண்மை. ஆனா ஆடுகள் இப்படி இருக்கணும். ஆடு இப்படி இருக்கணும். ஆடுகளா இருக்கக்கூடாது. குட்டிகள் எல்லாம் 2 குட்டி போடும், 3 குட்டி போடும். ஒரு ஆடு 1 குட்டி போடும். அந்த குட்டியில தான் நமக்கு லாபம். இந்த ஆடு வந்து 1 குட்டி. தானே? 1 குட்டி. என்ன காரணம் இது 1 குட்டி போட்டிருக்கு? அதுக்கு முந்தின குட்டிக்கு எந்த இருக்கு.
அதுக்கு முந்தின குட்டி இந்த குட்டியும் இன்னும் அந்த இங்க ஒரு குட்டி இருக்கு. எல்லாம் இதுல உள்ள குட்டி தான். ஆமா, அது ஒரு குட்டி. இந்த ஆடு மட்டும் மெலிவா இருக்கா, மற்ற எல்லாம் நல்லா இது இருக்கு. கொஞ்சம் உடம்பு சரிவா இருந்தது, இப்ப கொஞ்சம் சவால் நல்லா இதாகி போயிடுச்சு. சரி ஆயிட்டுனா இப்ப இது வந்து 3 குட்டி ஆடு. இதான் 3 குட்டி ஆடு. 3 குட்டி ஆடு. அதெல்லாம் 3 குட்டிக்கு பால் இருக்குதா? பால் இருக்குதுங்க. கொடி ஆடுல ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்றது என்ன சொல்றாங்க, அதுக்கு தான் நாங்க பால் இல்லங்கங்க சொல்றாங்கல்ல. அதுக்கு உங்களுக்கு சொல்றாங்க, உதாரணம் சொல்றாங்க. வெள்ளாட்டுல வந்து பால் இல்லன்னு நினைச்சு வச்சோம், குட்டிக்கு பால் இல்ல அப்படின்னா நம்ம டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணணும். அவர் டாக்டர் என்ன சொன்னா 1 லிட்டர் சத்தான இது கால்சியம் மஸ்ட் கொடுப்பாரு. கால்சியம் டானிக்ல இது. ஆமா, கால்சியம் பிளஸ் பாஸ்பரஸ் சஸ்பென்ஷன். ஆமா, டானிக் கொடுப்பாரு. இந்த டானிக்கே 10 மில்லி ஒரு ஆட்டுக்கு எப்ப கொடுக்க ஆரம்பிக்கணும்? ஒரு ஆடு சேனையாதுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில 10 மில்லி, சாயந்தரம் 10 மில்லி. ஆடு ஈண்ட பிறகு தான் கொடுக்கணும். அன்னையில இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கொடுக்கலாம். சினையாடு கொடுக்கூடாது. சினையாடு கொடுத்தானா பொடி போடும்போது சங்கடம், அது பிரச்சனை இருக்கு. அது பிரச்சனை இருக்கு. அதனால சினையாடுகளுக்கு வேண்டாம். ஈண்டாட்டுக்கு தான் கொடுக்கணும். குட்டி பிறந்த பிறகு கொடுத்தானா, அன்னையில இருந்தே தாயாடுகளுக்கு கொடுத்தானா காலையில 10 ml, சாயந்தரம் 10 ml கொடுக்கணும். கொஞ்சம் பால் உற்பத்தி நல்லா இருக்கும். பால் உற்பத்தி நல்லா இருக்கும். இறையும் நல்லா சாப்பிடும், தண்ணி நல்லா குடிக்கும், எல்லா இதுவுமே நல்லா இது பண்ணும். தாயாடுகளுக்கு அப்ப கண்டிப்பா தீவனமும் நல்ல தீவனம் கொடுக்கணுமா? ஆமா, தீவனம் அதுதாங்க தீவனம் கொடுக்கணும். இன்னைக்கு இந்த ஆடெல்லாம் மடு கட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மடு கட்டு, காம்பு கட்டு எப்படி இருக்கு பாருங்க. காம்பு கட்டெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. 6 சேனை. இது சேனை எவ்வளவு நாள் சேனை? இப்ப இது ஒரு 3 மாசம் சேனை. செவலாடு 1 மாசம் 4 மாசம் சேனை. எல்லாமே சேனைகள் நிறைய இருக்கு. சேனை ஆடு 4 ஆடு இருக்கு. 10 ஆடு வச்சிருந்தாலும் நறுக்குன்னு இருக்கு, பேச முடியா இருக்கு. ஆமா, இப்படிதான் வளர்க்கணும். என்ன அந்த பாருங்க, அந்த ஈண்ட குட்டி 1 வாரத்து குட்டியா அந்த தீவனத்தை சாப்பிடுது பாருங்க. ஆமா, 1 வாரத்துல சீனி ஒரு லைட்டா அது அப்படியே கடிக்குது. கடிக்க மெதுவா ஸ்டார்ட் ஆயிரும். சொரீரம் பேன் இருக்கும் சொல்றோம்ல. ஆமா, இது என்ன வந்து ஃப்ளூட்ரின் 1% கொடுக்கணும். ஓகே, புவர் ஆன் சொல்யூஷன். ஆமா, சொல்யூஷன் இருக்குல்ல. இது வந்து குட்டிக்கு மேல சொட்டு காட்டுங்க பாப்போம். இது வந்து குட்டிகளுக்கு பேன் மருந்துனா. ஆமா, ஓகே. மெடிக்கல்ல கேட்டா மெடிக்கல்ல கொடுப்பாங்க. ஃப்ளூமெத்ரின் புவர் ஆன் சொல்யூஷன். முதுகுல கோடு மாதிரி போட்டு விடுவாங்களா? ஆமா, அதுதான் இது. ஆமா, முதல்ல கோடு மாதிரி போட்டு விடலாம். போட்டு விட்டாச்சுன்னா இருக்கிற பேனெல்லாம் அப்படியே முந்துரும். இந்த இருக்குங்களா, இப்படி ஆடு மேல இப்படி வச்சு விடா போதும். இப்படி வச்சு விடணும். ஆமா, இப்படி வச்சு விடணும். எதுல இருந்து வைக்கணும்? தலையில இருந்து வைக்கணுமா? ஆமா, தலையில இருந்து வால் வரைக்கும் வச்சு விடணும். இப்ப நம்ம குட்டிகள் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் வைப்பீங்க? இது வச்சு விட்டாச்சுன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மாசத்தோட மேக்ஸிமம் வைக்கணும். மாசத்துக்கு ஒரு நேரம் வைக்கலாம். அதுக்கு மேல வைக்க கூடாது, அடிக்கடி வைக்க கூடாது. வைக்க கூடாது. பேன் இருந்தா தான் நம்ம வைக்கணும். இப்ப இந்த இருக்குங்க, இந்த குட்டி இருக்கு, இதுல பேன் இருக்குல்ல, நம்ம பாக்கணும். எப்படி பாப்பீங்க, கண்டுபிடிக்கிறது? இந்த இருக்குங்க, இந்த பாக்கும்போது இந்த தெரியுது, இந்த கருப்பு பேன் தெரியுதா? ஆமா, அது பேன். ஆமா, ஒரு பேன் இருக்குது. இது வந்து கருப்பு பேன். அதுக்காக நம்ம இப்படி இந்த இருக்குங்க, இப்படி தேய்ச்சி விட்டாச்சுன்னா அந்த வாசனைக்கு செத்துரும். அந்த பேன்லாம் செத்துரும். ஆமா, செட்டப் க்ளீனா வைக்கணுமா? ஆமா, க்ளீன் இல்லனா பேன் வரும்ல. ஆமா, நம்ம எல்லாமே சுத்தமா இருக்கணுங்க. இடமும் சுத்தமா இருக்கணும். அப்பப்ப கூட்டி எடுத்துறணும். அந்த இடத்துல எதுவுமே இருக்க கூடாது. நாளைக்கு 2 டைம் கூட்டணும். ஆமா, கூட்டாதான் அந்த பேன் வராது. ஆமா, இந்த மாதிரி பேன் மருந்து எல்லாம் போட்டு குட்டிக்கு நல்லா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கழுவி விட்டுறணும். குளிப்பாட்டி விட எதுவுமே இருக்காது. குட்டி கொஞ்சம் நல்லா ஆட்டியா இருக்கும், நல்லா இருக்கும். ஷெட் சரியில்லைன்னா பேன் வரலாம். ஷெட் கிளீன் இல்லாம பேன் எல்லாமே இடத்த சுத்தம் இருந்தா தான் நல்லா இருக்குங்க. சுத்தம் இல்லாட்ட நல்லா இருக்காங்க. ஒண்ணும் செய்ய முடியாது. இடமும் கொஞ்சம் விசாலமா இருக்கணும். இப்ப எனக்கு வந்துங்க 3 புலர் இருக்கு. அங்கிட்டு இருக்கு, இங்கிட்டு 3 இடம். இது இல்லாட்ட இங்கேயே விட்டுருவீங்க. ஆமா, அதுல விடுவோம். அந்த சைடு. ஆமா, இது ஒண்ணு இருக்கு. அடுத்து அங்கேயே ஒண்ணு இருக்கு. அங்க ஒண்ணு இருக்குது. 3 இடம் இருக்கு. 3 இடம் இருக்கு. அதுக்கு அடுத்து 4வது இடம் வெளியே. இது வாக்கிங் போறதுக்கு இங்க வெளியே வந்து 4வது இடம். ஓகே, இங்க கிரவுண்ட்ல போய் வாக்கிங் மண்ணுல உடனே. ஆமா, இங்கே 4 இடம் இருக்கு. 4 இடம் இருக்கு. ஆடு வளர்க்க கண்டிப்பா 2 இடமா தேவையா? ஆமா, 2 இடம் இருக்கணுங்க. சரி, 2 இடம் 3 இடம் சொல்றீங்க. இதுல சிமெண்ட் போட்டிருக்கீங்களா? சிமெண்ட் ஆகாதுன்னு சொல்லுதாங்க. அது எப்படி அண்ணாச்சி? சில பேர் சிமெண்ட் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஆடு தீவனம் போட்டு விட்டுட்டு வெளியே பத்தி விட்டுறணும். ஆட்டு தீவனம் போடுற நேரம் மட்டும்தான் உள்ள இருக்கணும். மழை காலத்துல ஒரு நாள் மழை பெய்யுமா அன்னைக்கு உள்ள வச்சுக்கலாம். மித்த நேரத்துல வெளியே இருக்கணும். மற்ற நேரம் ஃபுல்லா அந்த வெளியே தான் இருக்கும். தீவனம் போட நேரத்துக்கு உள்ள வந்துடும். ஆடு தீவனம் சாப்பிட்டுட்டு அந்த வெளியே போயிடும். இல்ல ஒரு தண்ணி வைக்கிறதோ செய்யற எல்லாம் வெளியே தான். நைட்டு பாட்டு தான் உள்ள வச்சிருக்கோம். அது இந்த மாசத்துக்கு இந்த குளிர் காலத்துக்கு மட்டும் தான். வெயில் காலத்துல எல்லாம் வெளியே தான் நிக்கும். ஒண்ணு செய்யாது. ரொம்ப சிமெண்ட்ல போட்டு ரொம்ப நேரம் போடக்கூடாது. கால் வாதம் வரும், மனுஷங்க வருங்க. அது வரும். வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இப்ப இந்த ஆடு போகும், நீ அப்படியே போய் தண்ணி சாப்பிடும். நம்ம தண்ணி விட்டாங்க, தண்ணி குடிக்கும். சின்ன போட்டு தின்னுச்சு, அந்த ஆடு போய் தண்ணி சாப்பிடுது. சீனி வர போட்டு தின்னுட்டு உடனே தண்ணி குடிக்க கூடாதுங்க. அதுல ஒண்ணு செய்யாது. பழகிட்டோங்க ஆடு. நம்ம ஆடு பழகிச்சுப்பா, பழகிட்டா கம்ப்ளைண்ட் இருக்குங்க. இந்த இருக்குங்க, இது வந்து நமக்கு கஞ்சி தண்ணி காய்ச்சி இப்படி விட்டுறணும். கஞ்சி தண்ணி. ஆமா, அம்மா எங்க வீட்டுக்கார அம்மா வந்து மெல் வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு வந்து இங்க வந்து கூட்டுறது, செய்யறது, குட்டிகளுக்கு இற போடுறது,
எல்லாம் அவங்களும் பார்ப்பாங்க. உங்களுக்கு நல்ல சப்போர்ட், நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம எங்க ஊருக்கு போயாச்சும் வச்சுக்கிடுவோங்க, எல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க. பாத்துக்கிடுவோம், எல்லாம் பெருக்கி செஞ்சு ஆடுக்கு தண்ணி வச்சு செஞ்சு எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. ஹெல்ப்பிங் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. இதே மாதிரி வீட்டுல சப்போர்ட் இருந்தாதான். ஆமா, அந்த அம்மா வேலைக்கு போகணும், வந்து நாங்க சாப்பிடணும். மாசம் சம்பளம் வாங்கும். அந்த சம்பளத்தை வச்சு நாங்க சாப்பிடுறது. எங்க பையன் இதை வச்சு நாங்க எதிர்பார்க்கறது கிடையாது. எங்க உழைப்பையில நாங்க சாப்பிடுறோம். அதுல ஏதாவது கொஞ்சம் இருந்துச்சுன்னா பையனுக்கு நம்ம ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணோம். பேரம்பேத்தி பிள்ளைகளுக்கு நம்ம இது பண்றோம். நீங்க தான் கொடுக்குறீங்க. அவன் பேரம்பேத்தி பிள்ளைகள் இப்ப நம்ம பேரம்பேத்தி நம்ம தான் பார்க்கணும். அதெல்லாம் நம்ம எதிர்ப்பு கூடாது. நம்ம உழைப்பில முடிகிற வரைக்கும் நம்ம உழைப்பில இருக்கணும். அடுத்தவங்க கையை நம்ம ஏந்தக்கூடாது. வேலைக்கு போயிட்டு வந்து காலையில வந்து சமைச்ச பிறகு சாப்பிட்ட பிறகு நான் அது பிறகு அடை பத்திட்டு போவேன். நான் சாயந்தரம் போட்டு எல்லாம் கூட்டிட்டு வருவேன். எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருவாங்க. சுத்தமா கிளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணி வச்சிருவாங்க. புசம் முன்னாடி எல்லாம் சேர்ந்துருந்தா எல்லாம் ஒரு இது பண்ண முடியும். எனக்கு ஒரு ஆளாவது ஆர்வம் வருது பார்த்தா சப்போர்ட் இருக்கணும்லங்க. அந்த 3 குட்டி பால் குடிக்க பாருங்க. அந்த 3 அது ஒரு குட்டி 3 குட்டி கொடுக்கலாம். 2 கடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. பாலம் நல்லா இருக்குங்க. பால் இருக்கு. ஒரிஜினல் கொடியாடு. நாங்க வந்து ஆமா சூப்பர். நாங்க வந்து அந்த டானிக்கு கொடுப்போம். அந்த டானிக் கொடுத்தனாலதான் ஆட்டுல பால் இருக்குது. சில பேர் கொடியாடு நல்லா இல்லை கிடையாது, பால் கிடையாது, செய்ய கிடையாது. எல்லா ஆடும் நல்லா வளர்க்குங்க. அந்த 20 குட்டி அவ்வளவு ஆள் மேல பாசம். அடுத்த வந்து ரொம்ப கஷ்டம். நம்மளும் அப்படி கிடையாதுங்க. நமக்கு நிறைய ஒரு போன் பண்ணி சொன்னாச்சுன்னா உடனே நம்ம தொழுவுக்கு ஆடு வந்துருங்க. செம்பராடு சரி, பொட்டுக்குட்டினா சரி, மயிலம்பாடி குட்டினா சரி, பழக்கம் இருக்காங்க. நான் போக மாட்டேன். அவங்களே வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. அதை பார்த்து வீட்டுல வந்து குட்டியை இறக்கி விட்டுருவாங்க. இதுக்கு அடுத்த பிறகு கொஞ்சம் பொட்டுக்குட்டி வரும், மயிலம்பாடி குட்டியும் வருது. மழை காலத்துல வந்து குட்டிகளுக்கு வந்து செம்பரி குட்டிகளுக்கு வந்து காணம் வரும், வாய்க்கானம் வரும். கால் காணம் வந்துச்சுன்னா வாய்க்கானம் நான் தவளாக்கலாம். கால் காணம் வந்துச்சுன்னா தவளாக்க முடியாது. ஊசி போட்டாலும் எது போட்டாலும் அப்படி தவக்கும். குட்டிக்கு தவந்து போய் குட்டிக இறந்துரும். ஒரு 2 குட்டி 3 குட்டி இறந்துச்சு வச்சுக்கோங்க, லாபம் அவ்வளவுதான் நமக்கு வரும். அதனாலதான் மழை காலம் செட் ஆகாது செம்பரி குட்டிக. வெள்ளாடுக்கு வந்து மழை காலத்துல செட் ஆகும். மழை காலத்துல எவ்வளவு மழையில நனைஞ்சாலும் செஞ்சாலும் வெள்ளாடு செட் ஆகும். அதனால வெள்ளாட்டுக்கு மாத்தியாச்சு. அதனால மழை காலத்துல நீங்க வெள்ளாடுக்கு மாறிடுவீங்க எல்லா வருஷமே. அது பேரு செம்பரி குட்டி இருக்கும். இது ஒரு மாசத்துல ஓட்ட நல்லா செட் ஆயிட்டு நல்லா செட் ஆயிரும். ஒரே மாசம் நம்ம இற போடுற வச்சு நம்ம இதை வச்சுதாங்க. நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோமோ அது மாதிரி அதுவும் வளர்க்கணும். நம்ம வளர்த்தாதான் முடியும். ஆனா வாங்க மூச்சில நல்லா பார்த்து வாங்கிருக்கீங்க. எவ்வளவு ஆச்சு அடைச்சு மொத்தம் வாங்க மூச்சில இது இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஆச்சு. இப்ப அந்த பிறகு 8 குட்டி நமக்கு ஈன்று 8 குட்டி இருக்கு நமக்கு. அது லாபம் என்ன? லாபம். இதுல இப்ப 4 ஆடுன்னு ஒரு 10 நாள் ஈன்று ஆடு இருக்கு. நிறைச்ச ஆடுகள்லாம் இருக்கு. 4 ஆடு இருக்கு. அது ஒரு லாபம் நமக்கு. இந்த ஆடு இதே மாதிரி 2 மாசம் வச்சிருந்தானா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு போகும். இன்னும் 1 மாசம் வச்சிருந்தா போதும், லாபம் நமக்கு கிடைக்கும். மாசம் 25 ரூபாய் கம்பல்சரி கிடைக்கும். இந்த ஆட்டுல கம்மியான ஆட்டுல 20 ரூபா சொல்லுங்களேன். 25 ரூபாய் கிடைக்கும். 2 மாசம் வச்சு எவ்வளவுங்க? 50,000 கிடைச்சு எவ்வளவுங்க? எவ்வளவு ஆச்சு? 25 ரூபாய் ஆச்சு. 25 ரூபாய் ஆச்சுல. 2 மாசம் 50,000 ஆச்சுல. அதே மாதிரி கிடைக்குமா? கிடைக்கும். அதே மாதிரி கிடைக்கும். குட்டி நம்ம வளர காசு தானங்க. வந்து அந்த ஈட்ட குட்டி இன்னைக்கு இப்ப ஒரு 1000 ரூபாய்க்கு போகுது. அடுத்த மாசம் அந்த அதே குட்டி 5000 ரூபாய்க்கு வந்துடும். டப்பு டப்புன்னு வளரும். குட்டிகளுக்கு என்ன மருந்து கொடுப்பீங்க? இந்த நம்ம குழந்தை ஊத்துறோம்ல, கிரே பாட்டில். ஆமா, கிரே பாட்டில். நம்ம குழந்தை கிரே பாட்டில் விடாம குட்டிகளுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். எப்படி கொடுப்பீங்க? சின்ன குட்டிக்குன்னா ஒரு 2.5 மில்லி பேபி கிரேப் வாட்டர். ஆமா, ஒரு 2 மில்லி சின்ன குட்டி. குட்டியை பொறுத்து நம்ம எல்லா நாளும் கொடுக்கணுமா? இடையில கொடுத்தா? இடையில ஒரு மாசம் வரைக்கும் இது கொடுக்கணும். இது கொடுத்தாதான் செமிக்கும். ஜீரணாக கொடுக்கணும். 1 மாசம் வரைக்கும் நம்ம கொடுக்கணும். வந்து விளக்கெண்ணெய் எதுக்காக கொடுப்பீங்க? விளக்கெண்ணெய் வந்து நம்ம ஒரு ஜீரணாகாம அப்படியே இருக்கும்ல, இதை கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வெளியே எல்லாமே எல்லாம் கிளீன் பண்ணி வெளியே வந்துடும். சுத்தமா கிளீன் பண்ணிடும். இது ஆடுகளுக்கு கொடுக்கணுமா குட்டிகளுக்கு கொடுக்கணும்? ஏதாவது தின்னுட்டு செமிக்காம இருந்துச்சுன்னா இதை கொடுத்தானா ஒரு எத்தனை ml கொடுப்பீங்க? இது அந்த குட்டி இருக்குதுங்க. அந்த குட்டி வந்து ஒரு 5 ml கொடுக்கலாம். பொடி குட்டிக்கு 5 ml. 5 ml கொடுக்கலாம். ஒரு சிரிஞ்சி, ஒரு சிரிஞ்சில எடுத்துட்டு சிரிஞ்சில எடுத்துக்கிட்டு 5 ml எடுத்து வாயில அடிச்சு விடுறீங்க. வாயில விட்டுறணும். ஒரு நேரம் கொடுக்கணுமா 2 நேரம் கொடுக்கணுமா? ஒரு 3 நாளைக்கு கண்டினியூ கொடுத்தா போதும். 3 நாளைக்கு ஒரு வேளை. அது பிறகு இறை நல்லா சாப்பிடும், பாலும் நல்லா குடிக்கும். லிவர் டானிக். இது வந்து லிவர் டானிக். இது எதுக்காக கொடுப்பீங்க? இது வந்து ஆடுகளுக்கு வந்து மேய்ச்சலுக்கு மேயறதுக்கு, இறை நல்லா எடுக்கிறதுக்கு, ஆடு கொஞ்சம் ஐட்டம். எதுல கலந்து கொடுப்பீங்க? எப்படி ஆடு இருக்குல்ல, ஆடுகள் எண்ணிக்கை கூட. இது வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து நான் ஆட்டுக்கு வந்து 20 மில்லி ஆட்டுக்கு ஊத்திடுவேன். பிடிச்சு வாயில ஊத்திடுவேன். வாயில ஊத்திடுவேன். அதே செம்பரி குட்டி இருந்தானா மசூர் பொட்டு இருக்குல்ல, மசூர் பொட்டுல கலந்து பிணைஞ்சி செம்பரி கூட்டு கொடுத்துருவோம். பிணைஞ்சி காட்டில் போட்டாச்சுன்னா செம்பரி கூட்டு தின்றுடும். ஆட்டுக்கு வந்து 20 மில்லி ஒரு ஆட்டுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டே இருக்கணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா 1 மாசத்துக்கு மாதிரி கொடுத்தோன்னா ஆடு கொஞ்சம்
ஹெல்த்தியா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா சாப்பிடும், நல்லா சாப்பிடும், நல்லா பசி எடுக்கும். பசி எடுக்கும். இந்த வந்து மணிக்கு வந்து எது கட்டுறோம்னா இந்த காட்டுக்குள்ள போகும்போது ஒரு பூச்சி போட்டு இருக்கும்ல, அதனால மணியை கட்டுறது. ஒரு பாம்பு மாதிரி இருந்துச்சுக்கோங்க, சவுண்ட் கேட்டா அந்த சவுண்ட் போயிடுச்சுன்னா பாம்பு விலகிக்கிடும். அதுக்குதான் மணி கட்டுறது. மணி கட்டுறது எத்தனை ஆடுக்கு கட்டி விட்டுருக்கீங்க? 3 ஆடுக்கு. எது 3 ஆடு மெயினா முன்னாடி போகும்போது அந்த ஆடு 3 ஆடு கட்டி விட்டுறது. அந்த தாயாடு குட்டி 2 குட்டி, அந்த வெள்ளாடு குட்டி. இந்த ஆடு இப்படி இருக்காண்டாச்சு, எங்க வாங்குனீங்க? எட்டயபுரமா? என்ன யாது? இது வந்து சீத்தாம்பட்டி வாங்கின ஆடுங்க. அவங்க கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த ஆடு பிடிச்சது. நீ என்ன விலை சொல்ற, அவங்க சொன்ன விலை சொன்னாங்க. சொல்ற விலைக்கு நான் அப்படியே வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஆடு சில்ட்ரன் அதெல்லாம் உங்களுக்கு நஷ்டம் எல்லாம் முடியும்? நஷ்டம் முடியாது. இந்த மாதிரி ஆடு வீட்டுல 4 ஆடு இருந்தா போதுங்க. 4 ஆடு இருந்தா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஆடு எட்டயபுரம் பக்கத்துல இதுதான். இன்னைக்கு குட்டி வந்து 10 நாள் 15 நாள் குட்டி தான். இன்னைக்கு குட்டி ஒரு குட்டி இன்னைக்கு ஒரு 4 ரூபா தரத்துல நிக்கிறது குட்டி. 3 தரத்துக்கா வரும். வரும். 1 மாசம் 2 மாசம் கழிச்சுனா அது கழிச்சிருந்து மாசம் ஒரு 1000 ரூபாய் ஏறிட்டு தான் போங்க நமக்கு. இந்த மாசம் ஒரு 2000 ரூபாய், அடுத்த மாசம் ஒரு 1000 ரூபாய், 3000 ரூபாய். ஆமா, மாசம் 5 மாசம் 5000 6000க்கு போயிடும். மாசம் 1000 ரூபாய் குட்டிக்கு. இந்த ஆடு சினை பிடிச்சு ஈன்றுச்சா திருப்பி நமக்கு இது மாடு மாதிரி பால் கறக்கலாம். நல்ல பால் வர்க்காடா? ஆமா. கொடியாட்லயும் இப்படி மடுக்கட்டு இப்படி பால் வர்க்கலாம் இங்கதான் பாக்குறேன். இன்னைக்கு இப்ப இந்த ஆடு இருக்கணுங்க, பால் கை வச்சு கறந்தாலும் பேசாம நிக்கும். பழகிட்டேன் பாருங்க, பசு மாடு மாதிரி நல்லா கறக்கலாம். கை வச்சு இப்படி கறக்கலாம். பால் அவ்வளவு பால் இருக்கு. அவ்வளவு பால் இருக்கும் பாருங்க. குட்டிக்கு போக மீதி. ஆமா, குட்டிக்கு போக மீதி பால் கறந்து காப்பி போடுவோம். கொடியாட்டுல பால் இல்லங்க. யார் நம்ம அதுதான் ஊட்டம் கொடுக்கணுங்க. அதுக்குதான் இற போடணும். வாங்க போச்சு அப்படி பால் வர்க்கம் பார்த்துதான் வாங்கணும். ஆடு சைஸ் பார்க்கணும். எல்லாமே இல்லாம வாங்கி எல்லாம் வாங்கணும். ஆடு சைஸ் பார்க்கணும். இந்த ஆடு வளர்க்குமா வளர்க்காது எல்லாம் பார்க்கணும். ஆடு மடுக்கட்டு பார்க்கணும். ஒரு கொம்பு சைஸ் பார்க்கணும். நீளம் உயரம் பார்க்கணும். எல்லாம் பார்த்து வாங்கினாதான் இது. இது கடா குட்டி ஒரே கடா குட்டி தான். இதோட குட்டி எத்தனை மாசம் குட்டி இது? இது வந்து இப்ப 3 மாசம் குட்டி. ஆனா 5 மாசம் 6 மாசம் குட்டி மேல வளர்ந்துருக்கு. ஆமா. இப்ப இதோட குட்டி உண்மையிலே 3 மாசம் தானா? 3 மாசம் குட்டி தான். நம்ப மாட்டாங்க. நீங்க சொல்ல இந்த குட்டி இப்ப 20 நாள் சொன்னா நம்ம 20 நாள் குட்டி தான் இது. அந்த குட்டி இன்னைக்கு ஒரு வாரம் குட்டி. சரியில்லாம் கூட அதுக்கு சேர்த்து கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்துட்டாச்சு. இப்ப நிறைய சேனை 3 குட்டி போடும். அப்படியா? எப்படி சொல்றீங்க 3 குட்டி? 3 குட்டி வம்சம் தான். 3 குட்டி போடும். அதோட பிள்ளை தான் இது. இப்ப சேலோட பிள்ளை தான் இது. 3 குட்டி போடுமா? இதுவும் 3 குட்டி. இது 2 குட்டி போடும். அது 3 குட்டி போடும். ஆனா வயிறு பெருசா தான் இருக்குன்னு 3 குட்டி போடுறது மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு அந்த ஆடு வந்து 1 மாசம் நமக்கு வந்து 1 மாசம் ஆகுங்க. இன்னைக்கு நான் கம்ப தூக்கி பரப்பிட்டாச்சுன்னா ஆடு அப்படியே என் பின்னால் வருங்க. நான் ஒரு சத்தம் கொடுத்தாச்சுன்னா ஆடு எங்க மேய்ச்சி ஆடுனா மேய்ச்சல் விட்டு நமக்கு எடுத்துட்டு வரும். சில பேர் வருஷ கணக்கு ஆடு மேய்ப்பாங்க. ஆடு பக்கத்துல வராது. சொல்றேன் வெள்ளாடு பழகாது. நம்ம இற போடுற வச்சு இதை வச்சுதான் வந்த வீட்டுக்கு வந்தோமா, ஆடு மேய்ச்சிட்டு வந்தோமா, பருத்தி வதை போட்டோமா, கொஞ்சம் மசூர் போட்டு போட்டோமா, எல்லா இதுமே தீவனம் போடணும். நம்ம எப்படி சாப்பிட்றோம் அது மாதிரி ஊட்டம் கொடுத்தா தாங்க அது நம்ம சொன்னவாது ஆள் பின்னால வரும். அப்படி வளர்த்தாதான் குறைஞ்ச நாள்ல அதிக லாபம் கிடைக்கும். சும்மா வளர்க்காம நம்ம லாபம் கிடைக்கும் வராதுங்க. சும்மா காட்டுல மேய்ச்சிட்டு வந்தாலும் போகாது. வருஷத்துக்கு தீவனம் செலவு உங்களுக்கு எவ்வளவு வரும்? நிறைய வரும்ல? அப்போ ஒரு முறை பருத்தி வதாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு முறை பருத்தி வதை எவ்வளவு ஆனாச்சு வரும்? வந்து இன்னைக்கு விலை 1300 ரூபா இருக்கு. கூடுது குறையுது. வந்து மசூர் போட்டும் பருத்தி 2 போட்டு விட்டாச்சுன்னா நல்லா சாப்பிடும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்க ஆடு பருத்தி விதையே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட என்ன பண்ணணும், நம்ம மசூர் போட்டு சேர்ந்து போடணும். மசூர் பட்டுனா என்ன தெரிஞ்சு? இங்க இருக்க அந்த மூட்டை மசூர் பட்டு. மசூர் போட்டு காமிக்கிறேன். எது மசூர் பட்டு? இது வந்து மசூர் போட்டு காமிங்க. என்னாச்சு? உள்ள காமிங்க. உள்ள உள்ளது என்னதுன்னு உள்ள அப்படி காட்டுங்க. இது வந்து மசூர் போட்டு. மசூர் பட்டு இது எதுல உற்பத்தி பண்றாங்க? இது வந்து எல்லாம் இந்த பட்டாணி. பட்டாணி தொலி அதை அடிச்சு வச்சிருக்காங்களா? ஆமா, எல்லாம் அடிச்சு செஞ்சு அந்த மிஷின்ல கொடுத்து அடிச்சு எல்லாமே இது பண்ணி இது பண்ணிடுவாங்க. இதுல கலந்து கொடுத்தா சாப்பிடும். உடம்புக்கும் ஆடுகளுக்கும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இது எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு? இந்த இருக்கலாம் இந்த சான் சட்டிக்கு ஒரு சட்டி அப்படியே காடியில் அப்படியே போட்டு வச்சிருவோம். 12 தாயாடுக்கும். ஆமா, இப்படி இந்த இருக்கல இப்படி எடுத்து அப்படியே அந்த காடியில் அப்படியே போட்டாச்சுன்னா போட்டு விட்டாச்சுன்னா அது பேசாம சாப்பிடும். இது மேல பருத்தி விதையும் போட்டுடணும். பருத்தி விதை எதுவும் 2 மிக்ஸ் பண்ணி போட்டாச்சுன்னா நல்லா கிளீனா சாப்பிட்றோம். பருத்தி விதை அது ரொம்ப கொடுத்தா கொழுப்பு அடிக்காத? அந்த தாயாடு பண்ணாதுங்க. பருத்தி விதை சாப்பிட்டானா ஈண்டாடு கூட பால் இன்னும் கொஞ்சம் அதுவும் ஊறும். அவ்வளவு சத்து உள்ளது. பருத்தி விதை வந்து அவ்வளவு சத்து உள்ளது. அதுக்கு தானே மாடுகளுக்கு எல்லாமே பருத்தி விதை போடுறாங்க. பால் கறக்கிறது பருத்தி விதை போடுறாங்க. செம்பரி குட்டிக்கு வந்து வளர்த்தானா இந்த மாதிரி பின்னாக்கு. இது என்ன பின்னாக்கு? மஞ்சள். இது வந்து பருத்தி கொட்டை பின்னாக்கு. இது 1 கிலோ. இது கிலோ வந்து 30 ரூபா. பருத்தி கொட்டை பின்னாக்கு 30 ரூபா. 30 ரூபா கிலோ. நம்ம ஒரு மூடை எடுக்கணும். மூடை எடுத்துட்டு வந்து இது பருத்தி கொட்டை பின்னாக்க ஒரு வாளியில் போட்டு நனைய வச்சிடணும். நனைய வச்சாச்சுன்னா நல்லா இதாயிரும். இது கூட அந்த மசூர் போட்டும் இதுவும் சேர்ந்து பிணைஞ்சு எடுத்து காடியில போட்டாச்சுன்னா செம்பரி குட்டி நல்லா தீங்கும். நல்ல வெயிட் ஏறுமா? நல்ல வெயிட் ஏறும். இன்னைக்கு குட்டி நம்ம ஒரு 5 ரூபா தரத்துக்கு பிடிச்சிட்டு வந்தானா 2 மாசத்துல நான் 8 ரூபா தரத்துக்கு விற்பேன். 2 மாசம் தான். 1500 ரேஞ்சுக்கு கூடிரும். 500 ரூபா தீவன செலவு பண்ணா 1000 ரூபா நிக்கும்.
அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா, இதோட நம்ம தெரியுமா இந்த ரிவர் டானிக் இருக்குல்ல, ரிவர் டானிக் இதோட மிக்ஸ் பண்ணணும். இதோட லைட்டா மிக்ஸ் பண்ணீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு தேவனை கலந்து விட்டாச்சுன்னா அதனால குட்டியை எழுத்தியா நல்லா செம்மறி கிடா குட்டிகள் நல்லா வளரும். ஷைனிங் நல்லா இருக்கும் குட்டிக்கு. பருத்தி கொடை பின்னாக்கு எங்க கிடைக்குது? கோயில்பட்டி எல்லாம் கிடைக்கும். கோயில்பட்டி கிடைக்குது. செம்மறி கொடை 4 மூடை 5 மூடை எடுத்து கொடுவோம். குச்சி பின்னாக்குன்னு ஒன்று இருக்கு, இந்த மக்காத்தோர் சேர்ந்த குச்சி பின்னாக்கு இருக்குல்ல, குச்சி பின்னாக்கும் போடணும். செம்மறி குட்டிக்கு ஷைனிங் வரும். சில பேர் அரிசியில வந்து அவ்வளவு சத்து கிடையாது, தெரியாதவங்க வந்து அரிசி சொல்றாங்க. அரிசியில வந்து சத்தே கிடையாது. ஒரு லிமிட்டுக்கு மேல போட்டாலும் அரிசியில கம்ப்ளைண்ட் தான் வரும். அதிகமா திணிச்சுன்னா குட்டி சேதாரமாகும். இது இன்னைக்கு வந்து எவ்வளவு தின்னாலும் கூடாம சேதாரம் ஆகாது. அரிசி வந்து அளவுக்கு மேல திண்டு வச்சுக்குவோம், கொழுப்படிக்கும் போல நிறைய பிரச்சனை, வயிற்று பிரச்சனை குட்டி நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. இது எவ்வளவு தின்னாலும் கூடாம நம்ம கேரண்டி கொடுக்கலாம். ஒண்ணும் செய்யாது. இது 1 கிலோ தின்னாலும் கூடாம ஒண்ணும் செய்யாது. அதே ஒரு குட்டி வந்து 1 கிலோ அரிசி திண்டு வச்சுக்கிடுவோம், அந்த குட்டியை சொல்லி நினைக்க வேண்டாம், மண்டே போட்டுரும். அதுக்குதான் மக்கள் சில பேர் நம்ம அரிசி விலை ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குறோம், 3 ரூபாய்க்கு வாங்குறோம், கம்மியா வாங்கிட்டு போடணும், குட்டி நல்லா இருக்குன்னு நினைக்காங்க. அந்த மாதிரி போடவே கூடாது. நல்லா கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அரிசி போடுறது நல்லது இல்ல. உங்க ஏரியால அரிசி போடக்கூடாதுன்னு சொல்லி முதலாளி நீங்களா தான்? ஆமா, சில பேர் எல்லாம் அரிசி தான் போடுவாங்க. நான் வந்து இது அரிசி வாங்கினா வாங்கி நல்லா கஞ்சி காய்ச்சி தண்ணியில கலந்து விடணும். தண்ணி குடிக்கணும்ல, அந்த தண்ணியில கலந்து விடாச்சு தண்ணி நல்லா குடிக்கும். மாவு வந்து ரைஸ் மில்ல அரைச்சிட்டு வந்து நல்லா அரைச்சி கஞ்சி காய்ச்சி தண்ணியில் விடணும். அப்போ வந்து தண்ணி எவ்வளவு குடிச்சாலும் ஒண்ணும் பண்ணாது. 30 ரூபா தான். 30 ரூபா தான் பருத்தி கொட்டை புண்ணாக்கு. ஆமா, பருத்தி கொட்டை புண்ணாக்கு. இது ஒரு மசூர் போட்டு 1300 ரூபா தான். அதுவும் மசூர் போட்டு ரெண்டு கலந்து போடுங்க, குட்டி நல்லா உண்டாகும். இன்னைக்கு 6 மாசத்துல விற்கணும் குட்டி 3 மாசம் விற்கலாம். அப்படி வளரும். செம்பரி குட்டி எல்லாம் எல்லாமே 6 மாசம் 1 வருஷம் விற்பாங்க. நாளைக்கு செம்பரி குட்டி வாங்க 2 மாசம் தாங்க. 2 மாசத்துல அப்படி என்ன கிடைக்கும்? லாஸ்ட் செலவு 1 மாசம் சந்தையில வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 மாசம் வளர்த்து வியாபாரிக்கு தான் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்க. அப்படி கிடையாது. அந்த ஒரு 2 மாசத்துல நம்ம சம்பளம் மாசம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் நிக்குங்க. 50 குட்டி இருந்தா போதுங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் நிக்கும் நமக்கு. 50 நாள் வளர்த்தானா 50,000, 60 நாள் வளர்த்தானா 60,000. அவ்வளவுதான். அதான் கணக்கு. உங்க கணக்கு அதான் கணக்கு. தீனு எல்லாம் போக செலவு போக அது செலவு வரும். ஒரு 15,000 ரூபாய் செலவு வரும். செலவு போக. சரி அண்ணாச்சி, இதை வாங்கிட்டு வந்தீங்களா, இதுக்கு என்னெல்லாம் பக்குவம் பாத்திருக்கீங்க? குடல் புழு மருந்து கொடுத்தீங்களா? தடுப்பூசி போட்டீங்களா? என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? இதுக்கு வந்து பிபேருங்க. போட்டாச்சு. வாங்கிட்டு வந்தோம்னா குடல் புழுக்கு ஃபர்ஸ்ட்ல குடல் புழு ஊத்தினா சினையாடு ஊத்தக்கூடாது. சினையாடு ஊத்தக்கூடாது. குடல் புழு மருந்து ஒண்ணு வேண்டாம். கெமிக்கல் அதுக்கு வேண்டாம். பாலாட்டுக்கு குட்டிகளுக்கு எல்லாமே குடல் புழு ஊத்தலாம். டோஸ் பார்த்து எவ்வளவு டோஸ் கரெக்டா கொடுக்கணும். அதே மாதிரி பிபிஆர் வந்து சினையாடு பிபிஆர் போடக்கூடாது. நல்லா இருக்குங்க, சில ஃபெயிலியருங்க. சினையாடு போட்டாச்சுன்னா அது குட்டிக்கு இதாயிரும், கண்டிப்பாகும். சில பேர் தெரியாம அவங்க போட்டு விட்டுருவாங்க, சேதாரம் ஆயிரும். அப்ப அந்த சினையாடுகளை நம்ம எப்பவும் போட ஈண்ட பிறகு நம்ம போடலாம். 12 ஆடு இருக்குங்க. இன்னைக்கு இன்னைக்கு 6 ஆடுக்கு மருந்து கொடுத்துட்டேன். அந்த ஈண்ட பிறகு அந்த 6 ஆடு மருந்து கொடுக்கணும், மாத்தி கொடுக்கணும். இதெல்லாம் குறிச்சு அப்படி கொடுக்கணும். இப்ப குட்டிகளுக்கு எல்லாமே கொடுக்கலாம். சினையாடுகளுக்கு கெமிக்கல் அந்த ஒண்ணுமே வேண்டாம். இந்த ரிவர் டானிக் கொடுக்கலாம். ரிவர் டானிக் கொடுத்தனால ஆடு கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும், நல்லா இடம் நல்லா சாப்பிடும், நல்லா இருக்கும். செம்மறி குட்டி வாங்கிட்டு வருவீங்களா? வந்த உடனே என்ன பண்ணுவீங்க? வந்த உடனே குடல் புல்லு செம்மறி குட்டிக்கு. ஆமா, கிடா குட்டிக்கு. ஆமா, கிடா குட்டிக்கு குடல் புல்லு ஊத்திட்டு குட்டியை நல்லா கழுவி விட்டு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு 15 நாள் கழிச்சு பிபிஆர் 10 நாள் 15 நாள் கழிச்சு பிபிஆர் போட்டு விட்டுருவோம். பிபிஆர் போட்டு விட்டு நல்லா குட்டி நாள் யாராவது செய்யுங்க, நல்லா செய்யும். அதுக்கு பிறகு அந்த மசூர் போட்டு இந்த ரிவர் டானிக்கு மிக்ஸ் பண்ணி 15 எடுத்து போட்டுருவோம். காலையில மேட்சுக்கு போவோம். மேட்சுக்கு போவோம். நமக்கு ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு தருவேன். 50 குட்டி வாங்கினா சரி, 60 குட்டி கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வருவோம். செம்மறி குட்டி ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள போய் வந்தா கூடாம அது தக்கன நம்ம வீட்டுல இறப்படும் போது ஒண்ணு செய்யாது. அது வந்து ஒரு வாக்கிங், ஒரு பொழுதுபோக்கு தான் போகுது. வாக்கிங்ல செமிச்சிரும். அது ஒரு வாக்கிங் தான் போகுது. செம்மறி குட்டிக்கு மேய்க்கணும் செம்மறி குட்டி கிடையாது, வீட்டுல வளர்க்கலாம். நம்மளுக்கு ஒரு பொழுது போகணும், நேரம் போகணும், அப்படி செம்மறி பத்திட்டு போறது. உங்களுக்கு 62 வயசுல கண்டிப்பா வாக்கிங் தேவை, போயிட்டு வர்றது. நிறைய ரோட்டோட நடந்திருக்கு. ஆமா, இந்த ரோட்டு வழியே பத்திட்டு போய் ரோட்டோட வர்றது. மேய்ச்சிட்டு வந்த பிறகு வந்த உடனே நம்ம சாப்பிட முதல்ல அதுக்கு இறை போடுறது. இறைய போடுதுன்னா அது வேற சாப்பிடுவோம். நான் ஆனா நல்லா வளர்த்துருக்கீங்க, பார்த்தா தெளிவா இருக்கு. இப்ப எல்லாமே கொடுக்குற ஆடுகள் தான். அப்படியா? ஆமா, எல்லாம் விற்பனைக்கு இருக்கு. கிடாய் தான். இதான் கிடாய். எவ்வளவு எத்தனை பல்லு கிடாய்? பல்லு கிடையாது, நீ பல்லு போடல. பல்லு போடலன்னா உங்களுக்கு ஆட்டுக்கு ஆகுமா? ஆகும். இப்ப இந்த ஆடை முடிக்கிறதுக்கு இந்த ஆடை ஈண்டு இப்ப ஒரு 20 நாள் ஆகும் போது திருப்பி ஆடை முடுக்குது. ஆடு ஈனி 20 நாள் தான் ஆகுதோ? ஆமா, இப்ப திருப்பி ஆடை முடுக்குது. அப்ப வருஷத்துக்கு 2 நேரம் ஈனிருமாண்ணாச்சி? கிடாய் நம்ம வீட்டுல கிடாய் வச்சிருந்தானா வருஷத்துக்கு 2 பேர் கம்பல்சரி எடுத்துக்கலாங்க. கிடாய் இல்லைன்னா தான் 1 வருஷம் ஆகும், 6 மாசம் ஆகும், 7 மாசம் ஆகும். கிடாய் இருந்துச்சுன்னா 5.5 மாசத்துக்கு ஈன்றுங்க ஆடு. 6 மாசம் கிடையாது,
5.5 மாசம் தான். 5.5 மாசத்துல ஈனிரும். ஈன்றோம். அடுத்தால எவ்வளவு நாள் கழிச்சு அடுத்த பருவத்துக்கு வரும்? பருவத்துக்கு 30 நாள் பருவத்துக்கு வரும், 40 நாள் பருவத்துக்கு வந்துடும். நம்ம அங்க வந்து தீவனத்தை வச்சு அந்த பருவத்து வந்துருங்க. ஓஹோ, நல்ல சத்துள்ள ஆகாரம் கொடுத்தா பருவத்து வந்துருங்க. இந்த குட்டிகள்லாம் வெளியே வரத மண்ணு திங்காதா? மண்ணு திங்காது. நல்லா மண்ணு சில மண்ணு திங்குன்னு சொல்றாங்களா? மண்ணு திங்காது. சும்மா மோந்து தான் மண்ணு திங்காது. அது கொடியாடுங்க அந்த மாதிரி காலை எடுத்து போடுறது. கொடியாடு காரணம் அதான். ஓஹோ, எவ்வளவு உயரத்துக்கு மேல போடுதுன்னு? கொடியாடுங்க போது காலை எடுத்து போடுறது கொடியாடு. ஓகே, இப்படி போடுதுன்னா? ஆமா, எல்லாமே காலை எடுத்து நல்லா போடுங்க. ஆடுகள் செனையாடுனா இது செனையாடு எல்லாமே கொடுக்கறதா? அந்த செவலாடு செனையாடு. எது செனை? அது செனை. அது அது வந்து 3 குட்டி போடும். 3 குட்டி ஆடு இது குடுக்கதான். ஆமா, குடுக்கதான். ஆடு பிரிச்சு கொடுத்து அது ஒரு ரேட் இருக்கும், மொத்தம் கொடுக்கும் அது ஒரு ரேட் இருக்கும். இன்னைக்கு இந்த ஆடு வந்து இப்ப வந்து இளஞ்சனை இதோட குட்டியை வித்தாச்சு. இங்க பாருங்க, அப்படியே எந்த ஆடுனா சரி நம்ம கிட்ட இந்த பாருங்க ஆடு எந்த ஆடுனா சரி பரவாயில்ல. ஒண்ணு செய்யல. அந்த மாதிரி நல்ல பால் வர்க்க ஆடுகள்னா. ஆமா, அந்த மாதிரிங்க நம்ம வளர்க்குற பேர் இருக்காங்க பாருங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப பசங்களோட போய் தான் கறங்க, பசங்களோட எப்படி கறக்குது. சில பேர் ஆடு வந்து பால் பிச்சுனா எத்துங்குவாங்கல்ல. ஆமா, இப்ப உங்ககிட்ட 2 ஆடு சமைச்சல எப்படி பாருங்க, பசங்களோட எப்படி கறக்க மாதிரி கறக்குது. இப்படி பாருங்க, காம்பு கட்டு போட்டு பார்த்தா. ஆனா ஆடு வாங்க பட்சத்துல இப்படிதான் நல்ல பால் வர்க்க ஆடுகள் அப்படி பார்த்து வாங்கணும். எதுவுமே நம்ம போய் பார்த்து செய்யணுங்க. பத்தல் துத்தலமா வாங்க கூடாது. ஆமா, நல்ல பால் வர்க்க ஆடுகளா இருக்காரு. ஆமா, இதை வாங்கிட்டு போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம். என்னடா நல்லா ஜெயிக்கலாங்க. பேர் சொல்ல முடியாது இருக்காரு. ஆமா, பேர் சொல்ற மாதிரி இருக்கும். இது வந்து 6 பல்லு குறால் தான். அது சின்ன குறால் தான். 6 பல்லு தான். இதெல்லாம் வளர்க்கணும்னு எத்தனை வருஷம் வளர்க்கலாம்? இது நீ நம்ம 5-6 இது வச்சுக்கலாங்க. ஒரு ஆட்டுக்கு வந்து கடாப்பல்லு போற விலைக்கு வளர்க்கலாங்க. அது கடாப்பல்லு போனா கூடாம நம்ம எவ்வளவு ஊட்டம் கொடுத்தோ அது வரைக்கும் இருக்காங்க. இப்ப நம்ம மனசு கேரண்டி எப்படிங்க, அதுக்கு அதே மாதிரி கேரண்டி தான் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க 5 ஈத்து இருந்தா போதும், 6 ஈத்து போதும். கிடையாது, அதுக்கு எவ்வளவு ஊட்டம் கொடுத்தோம் அவ்வளவு இதுங்க. எங்க பார்த்துட்டு போய் எங்க எல்லாம் வீடியோ எடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆடு ஒழுக்கமான ஆடு எங்க இருக்காது.